இன்றைய வானிலை மையம் வெளியிட்ட புதிய அறிக்கை. பாரிய வெடிப்புக்கு காரணமான அனுர பகிரங்க குற்றச்சாட்டு. பேரணத்த நிவாரணப் பணிகளில் அரசியல் அழுத்தம், குற்றச்சாட்டை நிராகரிக்கும் அரசாங்கம். பேரிடரை வைத்து அரசியல் செய்யாதீர், எதிரணிகளிடம் சந்திரிகா விடுத்துள்ள கோரிக்கை. மருதங்கேணி பருத்தித்துறை வீதி கைவிடப்பட்டுள்ளதா? மக்கள் விசனம். மீண்டும் ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை, பரீட்சார்த்திகளுக்கு வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வர அச்சமேன், கோட்டபாயாவிடம் நீதிமன்றம் கேள்வி. வடபிராந்திய கடற்படை தளபதிக்கும் யாழ் மாவட்ட செயலாளருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல். அமெரிக்காவிலிருந்து இலங்கை விமானப்படைக்கு 640 மில்லியன் ரூபாய் பெறுமதியான முக்கிய உபகரணங்கள். 300 மில்லியன் டாலர் வரையில் சேதம், வடக்கு கிழக்கு தொடருந்து சேவை ஸ்தம்பிதம். தொடர்புடைய விரைவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை அவதான மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் சபுரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த நிலையில் சபுரமுக, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவும் என வானிலை அவதான மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசல் அடைந்ததாக தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சர் தலதா அத்துக்கூறல தெரிவித்துள்ளார். இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. பொய் சொல்லாதே, நிலம் விரிசல் அடையும் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதுதான் நடந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பொய்கள் குறுகிய காலம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்னும் 10 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடர்ந்தால் ராஜபக்ச ஆட்சியை விட மோசமாக மாறும் என சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளை திறக்கும் போது குறும் செய்திகள் அனுப்ப வேண்டும் என உதய கமன்பிலவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சி தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பேரிடர் நிவாரண பணிகளில் அரசு அதிகாரிகளுக்கு அரசியல் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை அரசு அடியோடு நிராகரித்துள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு அரசு தரப்பிலிருந்து எவ்வித இடையூறும் விளைவிக்கப்படுவதில்லை. அரசு ஊழியர்களுக்கு சுதந்திரமும் அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களும் சிறப்பாக செயல்படுகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சர்வதேச தொடர்பு இல்லை என விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் சிறப்பான முறையில் உறவு பேணப்பட்டு வருகிறது. சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற நிதி முறையாக பயன்படுத்தப்படாததால் சர்வதேசம் நம்பிக்கை இழந்திருந்தது. ஆனால் எமது நிர்வாக பொறிமுறை மீது சர்வதேசத்துக்கு முழு நம்பிக்கை உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இயற்கை பேரினர்த்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளன. இப்படியான நடவடிக்கைகளை கைவிடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதிலும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரினர்த்தம் வரலாற்றில் பெரும் அழிவாக பதியப்பட்டுள்ளது. இந்த பேரிடரில் பலர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். பெருமளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேரினர்த்தத்தை வைத்து அரசியல் செய்வதில் சில எதிர்க்கட்சிகள் மும்முரமாக உள்ளன. இப்படியான நடவடிக்கையை கைவிடுமாறு எதிர்க்கட்சியை கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நடந்தது இயற்கை பேரினர்த்தம். இதற்கு அரசு மீது குற்றம் சுமத்த முடியாது. இந்த பேரழிவில் இருந்து இலங்கை மீண்டெழ உதவுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மருதங்கேணி பருத்தித்துறை வீதி முற்றாக பாதிப்படைந்துள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பெருமளவு நிதியில் போடப்பட்ட குறித்த வீதி இன்று வரை தரமற்ற வீதியாகவே காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதி புனரமைப்பின் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொண்டு குறித்த வீதியை புனரமைப்பு செய்து தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலனளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ நோயாளிகள், அரசு ஊழியர்கள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் என பலரும் பயணம் செய்யும் குறித்த வீதி பாழடைந்ததாகவே காணப்படுகிறது என மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது நாட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வடமராட்சி கிழக்கிலும் வெள்ளம் காணப்படுகிறது. இதனால் குறித்த மருதங்கேணி பருத்தித்துறை வீதி பயணிக்க முடியாமல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீண்ட காலமாக பாழடைந்த இந்த பிரதான வீதியை புனர்நிர்மாணம் செய்து தருமாறு மக்கள் தொடர் கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இயற்கை பேரிடர் காரணமாக நடத்த முடியாத பாடங்களை உள்ளடக்கிய 2025 காப்பது உயர்தர பரீட்சை 2026 ஜனவரியில் மீண்டும் தொடங்கும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட பாடங்கள் ஜனவரி 12 முதல் ஜனவரி 20, 2026 வரை நடாத்தப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் A.K. சிந்திககுமார் எல்லியனகே தெரிவித்தார். புதுப்பிக்கப்பட்ட தேர்வு அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. வானிலையால் பாதிக்கப்பட்டு தேர்வு மையங்களுக்கு செல்ல முடியாத பரீட்சார்த்திகள் தங்கள் பாடசாலை அதிபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பின்னர் அதிபர்கள் வலய கல்வி அலுவலகம் மற்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். மேலும் தேர்வு மையங்கள் வர முடியாத தனியார் பரீட்சார்த்திகள் 1911 என்ற ஹொட்லைன் இலக்கத்தையும் 0112784537 0112786616 0112784208 என்ற தொலைபேசி எண்களும் 0112784422 என்ற தொலைநகல் துறையை தொடர்பு கொள்ளுமாறு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நெருக்கடியான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 25 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது எனவும் அவரது செயற்பாடு ஏனையவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கேகாலை பகுதியில் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைக்கும் பணிகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அனர்த்தத்தால் ஏற்பட்ட அழிவிலிருந்து மீண்டெழுவதற்கு அரசாங்கம் என்ற அடிப்படையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும். அரசு அதிகாரிகள் நெருக்கடி நிலைமை விளங்கி அர்ப்பணிப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது. நாடு என்ற ரீதியில் இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொள்வதைப் போன்று எதிர்க்கட்சிகளின் அரசியல் வங்குரோத்தான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ளோம். நெருக்கடியான நிலையில் எங்கு குறைகள் உள்ளது என்பதை தேடிக்கொண்டு இவர்கள் திரிகிறார்கள். நிலையிலிருந்து மீள்வதற்கு அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக எதிர்க்கட்சியினர் ஊடகங்களில் மாத்திரம்தான் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் எவ்விதத்திலும் இவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் தான் செயற்படுகிறார்கள். அரசு அதிகாரிகள் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். எதிர்க்கட்சியின் தலைவர்கள் அனர்த்த நிலைமையின் போது கண்டிக்கு சென்று அரசு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார்கள். இவ்வாறானவர்களின் செயற்பாடுகளை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் மற்றும் கடமைகளை சிறந்த முறையில் செயற்படுத்த வேண்டும் என அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஊழலற்ற அரச நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளதால் தான் உலக நாடுகள் அனைத்தும் ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொண்டு உதவிக்கரம் நீட்டியுள்ளன. நெருக்கடியான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 25 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது செயற்பாடு ஏனையவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. மக்களுக்காக மக்களிடமிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவையும் மக்களுக்காக பயன்படுத்துவோம் என தெரிவித்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கு விசாரணையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ச அவர்கள் யாழ்ப்பாணம் வருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று புதன்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது கோட்டபய ராஜபக்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நிகழ்நிலை ஊடாக தோன்றி சாட்சியம் அளிக்க விண்ணப்பம் செய்தார். இந்த விண்ணப்பத்தை அடுத்து நீதவான் யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். மேலும் வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வடபிராந்திய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் லியனகமைகேவின் தலைமையில் நேற்றைய தினம் காங்கேசன்துறை கடற்படை அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக அரசாங்க அதிபர் கே. சிவகரன், மேலதிக அரசாங்க அதிபர் காணி பா. ஜெகரன், உதவி மாவட்ட செயலாளர் நெசினி, பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன், வடமாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் குரூஸ், பிரதேச செயலாளர்கள், கடற்படை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படுவதாகவும், கடற்படை தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அத்துமீறலை கட்டுப்படுத்த பொறிமுறை உருவாக்கப்படும் என வடபிராந்திய கடற்படை தளபதி தெரிவித்ததுடன் கடல் வழியாக கடத்தப்படும் போதைப்பொருள் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கடற்படையின் பயன்பாட்டில் உள்ள காணிகள் சீரான நடைமுறைகளில் விடுவிக்கப்படும் எனவும், தேவையான காணிகள் முறையாக பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீர்மானம் எட்டப்பட்டது. குறிகட்டுவான் இறங்குதுறையின் மூலம் இலகுவான போக்குவரத்து நடைமுறைகளை பின்பற்ற மாவட்ட செயலகம், கடற்படை, பிரதேச செயலகம், பிரதேச சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை என்பன ஒன்றிணைந்து செயற்படுவது பொருத்தமாக இருக்கும் என கலந்துரையாடப்பட்டது.
நைனாதீவு உள்ளிட்ட தீவு பகுதிக்கு செல்லும் படகுகளின் தரச்சான்றிதழ் இல்லை என அரசாங்க அதிபரால் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் தரச்சான்றிதழை பெற்றுக்கொள்ள பெரும் நிதி செலவு படகுகளின் உரிமையாளர்களுக்கு செலுத்த முடியாத நிலை இருப்பதால் பாதுகாப்பு அமைச்சின் கவனத்தில் கடிதம் எழுதி ஒழுங்கான முறைக்கு கொண்டு வர அமைச்சின் ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்படும் என அரசாங்க அதிபரால் தெரிவிக்கப்பட்டது. கடல் பயணத்தில் பயணிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் ஆராயப்பட்ட போது நேற்றைய தினம் நெடுந்தீவில் துரதிருஷ்டவசமாக ஏற்பட்ட இறப்பு தொடர்பாகவும் கருத்து பரிமாற்றப்பட்டு கவலை தெரிவிக்கப்பட்டது. மயிலிட்டு இறங்கு துறையில் இருக்கும் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் படகுகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. எழுதாரகை படகை திருத்தி கொடுக்கப்படும் பட்சத்தில் அதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பெடுக்கக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்ட போது அதனை திருத்த பாரிய நிதி செலவு ஏற்படும் என கருத்து தெரிவிக்கப்பட்டு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தீர்மானிக்கப்பட்டது. கடந்த வாரம் அமெரிக்கா அறிவித்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அவசர உயிர்காக்கும் உதவிகளுக்கு மேலதிகமாக அமெரிக்க போர் திணைக்களம் இலங்கை விமானப்படைக்கு 2.1 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முக்கிய ஆகாய போக்குவரத்து மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கியுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த உபகரணங்களில் எரிபொருள் ட்ரக் வண்டிகள், ஃபோர்க்லிப்ஸ், பேரொளி விளக்குகள், மின் இயந்திரங்கள் மற்றும் சரக்குகளை காவி செல்லக்கூடிய தளங்கள் ஆகியவை அடங்குகின்றன. இவை அனைத்தும் தற்போது செயல்பாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த உபகரணங்கள் C-130J மனிதாபிமான நிவாரண நடவடிக்கைகளுக்கு நேரடியாக உதவி அளிக்கின்றன. நிவாரணப் பொருட்களை பெறுதல், எரிபொருள் நிரப்புதல், மின்சாரம் வழங்குதல், ஏற்றுதல் மற்றும் நகர்த்துதல் போன்ற பணிகளை இலங்கை மற்றும் அமெரிக்க விமானப்படைகள் விரைவாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் இவை உதவுகின்றன. இதன் மூலம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மிக வேகமாக அதிக அளவிலும் நிவாரண உதவிகள் சென்றடைய அமெரிக்காவின் ஆதரவு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிப்பா புயலால் ஏற்பட்ட மண்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இறந்த அல்லது காணாமல் போன நபர்களின் இறப்புகளை பதிவு செய்வதற்கு தேவையான சட்ட விதிகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. பேரிடரின் விளைவாக ஒரு நபர், உறவினர் அல்லது நெருங்கிய நண்பர் காணாமல் போனதாக அறிவித்தால் அத்தகைய காணாமல் போனவர்களின் இறப்புகளை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகள் நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு திணைக்களத்தால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. திணைக்களத்தின் அறிவித்தலின்படி தேசிய பேரிடர் பகுதிகள் மற்றும் நிர்வாக மாவட்டங்களின் இறப்புகளை பதிவு செய்வதற்கான தற்காலிக ஏற்பாடுகள் தொடர்புடைய சட்டத்தின்படி டிசம்பர் 2 அன்று வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இந்த விதிகளின் கீழ் காணாமல் போனோரின் மரணத்தை பதிவு செய்வதற்கு தேவையான தகவலை கொண்ட விண்ணப்ப படிவம், உண்மைகளை உறுதிப்படுத்தும் பிராமண பத்திரத்துடன் அந்த நபர் கடைசியாக வசித்த பகுதியின் கிராம அலுவலரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம அலுவலர் விண்ணப்பத்தை பிரதேச செயலாளருக்கு அனுப்ப வேண்டும். பின்னர் கோரிக்கை பொதுமக்களின் ஆட்சேபனைகளுக்காக 2 வாரங்களுக்கு பிரதேச செயலகம் மற்றும் அந்த கிராம அலுவலர் அலுவலகம் இரண்டிலும் காட்சிப்படுத்தப்படும். எந்த ஆட்சேபனையும் எழுப்பப்படாவிட்டால் பிரதேச செயலாளர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கப்பட்ட மண்டலத்துக்கு பொறுப்பான உதவி அல்லது உதவி பதிவாளர் நாயகத்திடம் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பார். ஆட்சேபனைகள் எழும் சந்தர்ப்பங்களில் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும், வருகை பதிவு சான்றிதழ்கள் தொடர்பான கோரிக்கைக்கு அதே நடைமுறையின் கீழ் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு முறையான விசாரணை நடாத்தி அதற்கேற்ப சான்றிதழ்களை வழங்குமாறு பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இயற்கை அனர்த்தங்களால் தொடர்ந்து திணைக்கள சொத்துக்களுக்கு 300 மில்லியன் டாலர் வரையில் சேதம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்துக்கான தொடரூந்து சேவையை எப்போது மீள ஆரம்பிப்பது என குறிப்பிட முடியாது. அந்த அளவுக்கு தொடரூந்து பாதைகள் சேதமடைந்துள்ளது என தொடரூந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்தார். நாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்த தொடரூந்து பாதைகள், பாலங்கள் தற்போது புனரமைக்கப்படுவது தொடர்பில் ஊடகங்களிடம் குறிப்பிடுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட புயல், வெள்ளம் மற்றும் மண்சரிவு ஆகிய இயற்கை அனர்த்தங்களால் சகல பிரதேசங்களுக்குமான தொடரூந்து பாதைகள், பாலங்கள் சேதமடைந்துள்ளன. தொடரூந்து சேவைகள் தற்போது வரையறுக்கப்பட்ட வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. ரம்புக்கணை, பொல்காகபெல ஆகிய பகுதிகளில் தொடரூந்து பாதைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டை தொடரூந்து நிலையத்திலிருந்து இந்த பகுதிகளுக்கான அலுவலக தொடரூந்து சேவைகள் புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்துக்கான தொடரூந்து சேவை எப்போது மீள ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட முடியாது. மலையகத்துக்கான தொடரூந்து பாதைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக மாத்தளை, கண்டி தொடரூந்து பாதைகள் மிகவும் மோசமாக சேதமடைந்துள்ளன. மலையக தொடரூந்து பாதைகள் மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை மதிப்பிடுவதற்கு இன்னும் 2 மாதங்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஒரு சில பகுதிகளுக்குள் செல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது. இயற்கை அனர்த்தத்தால் தொடரூந்து திணைக்களத்தின் சொத்துக்களுக்கு பாலம், வீதிகள், சமிக்ஞை கட்டமைப்பு, தொடரூந்து நிலையங்கள் உட்பட 300 மில்லியன் டாலர் வரையில் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடரூந்து சேவையை இயலுமான வகையில் வழமைக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.